அப்படி பெரிய இருக்கக்கூடிய இடத்துல கடவுளை பத்தி சொற்பொழிவு என்ன தேவைப்படுதுன்னு ஒரு கேள்வி. அப்ப கடவுளை எல்லோருக்கும் தெரியும், கடவுள் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் புரியும். ஆனால் கடவுளை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு. Have you ever realized? Have you felt? அதை உணர்ந்திருக்கிறீர்களான்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சாதாரணமான காளி கோயில் பூசாரி. நம்ம ஊர்ல திருமணமெல்லாம் இருக்கிற மாதிரி கோயில்கள் மாதிரி ஒரு கோயில் பூசாரி கொல்கத்தால காளி கோயில பூசை பண்றார். டெய்லி காலையில் அம்மாவுக்கு பூஜை பண்ணுவாரு, அலங்காரம் பண்ணுவாரு, அபிஷேகம் பண்ணுவாரு. அந்த அலங்காரத்தை பார்த்து மயங்கி விழுந்துருவார். தண்ணியை தெளிச்சு திருப்பி எழுப்புவாங்க, திருப்பி பூஜை பண்ணுவார், அலங்காரம் பண்ணுவார், மயங்கி. இப்படி ஒரு சாதாரணமான ஒரு கோயில் பூசாரி. அம்மா மேல அவ்வளோ பக்தி. ஒரு கோயில்ல பூசாரிங்கனால எல்லாரும் சாமி கும்பிட்டு போறாங்க. ஒரு விவேகானந்தர் தான் அன்னைக்கு அவருக்கு நரேந்திரன் பேரு, இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு நரேந்திரன் பேரு. அவருக்கு நரேந்திரன் இயற்பெயரு. அவர் சின்ன வயசு, பயங்கரமா ஒரு கேள்வி கேட்கிறார். நீ இந்த கல்ல போய் நீ சாமின்னு கும்பிடுற, சாமின்னா பிரத்யட்சமா எனக்கு கண்ணில் தெரிய வேண்டாமா, என் கண்ணில் பட வேண்டாமா, நீ சாமியை பார்த்திருக்கியா அப்படின்னு பரமஹம்சர் பார்த்து விவேகானந்தர் கேட்கிறார். அவரு பெரியார் இல்லையா, அதனால நிறைய பேர் பார்த்தவர். அவர் பார்த்துட்டு, உன்னைய நான் பார்க்கிற மாதிரி நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. இது நம்மளும் சொல்லிடலாம்ல, ஏன்ட்ட நீங்க கேட்குறீங்க, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? ஓ நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பதில் இல்லையே. அப்போ அது நான் பார்த்துருக்கலாம்ல, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ நரேந்திரன் அடுத்த கேள்வி கேட்குறேன். நீ பார்த்துருக்கங்கிறது நான் ஏற்க தயார் இல்லை, எனக்கு காட்ட முடியுமான்னார். நீ பார்த்துருக்கிற அப்படின்னா ரைட், ஓகே, எனக்கு காட்ட முடியுமான்னார். பரமஹம்சர் அதென்ன பெரிய வித்தை, காட்டினா போச்சுன்னு வெறும்னா தொடுறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை நரேந்திரன் என்று அழைக்கப்படுற வெறும்னா தொடுறார். அந்த அனுபவத்தை பின்னாடி விவேகானந்தரா மாறின நரேந்திரன் பெரிய பெரிய அவ்வளவு பக்கம் பக்கமா சொல்றார். அந்த கடவுள் என்பது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அந்த பிரத்யட்சமா எப்படி நேரடியாக பார்க்கிறது அப்படிங்கிறது அவர் உணர்றார்.